கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய சனந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமக. நான் பாலகோபால பக்தி லதா பேசுகிறேன். அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு வேண்டிக் கொள்கிறேன். யாருக்காக? நாம் கிருஷ்ணனுடைய அருளை பெறுவதற்காக. இன்றைக்கு பார்க்க போகும் மோட்டிவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய திருவடியை ஏன் பற்ற வேண்டும் என்று எல்லோரும் ஏன் பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள் என்பதை பற்றி பார்ப்போமா? பாருங்கள், கடைசி வரை பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவனை நாள்தோறும் வணங்க வேண்டும் என்று பெரியவர்கள் எல்லாம் சொல்கிறார்கள். தாய் தந்தையர் கூட சொல்கிறார்கள். புராணங்களும் கதைகளும் சொல்லி வந்தார்கள். இவை நமக்கு எதை உணர்த்துகிறது, என்ன தாத்பரியம் என்று எல்லோரும் நாம் மனதில் கேட்போம். இதிகாசங்களில் ஒன்றான ராமாயணம் நமக்கு அது தெளிவுபடுத்துகிறது. என்ன தெளிவுபடுத்துகிறது? அதில் ராவணின் சகோதரனான விபீஷணன் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட போது ராமனை நாடி வந்தான். ராமபிரான் திருவடியில் சரணாகதி அடைந்தான். அப்போது அனுமனை தவிர கிட்கிந்த சாம்ராஜ்யத்தின் தலைவனான சுக்கிரன் உட்பட எல்லோரும் அவரை விபீஷணனை மன்னிக்காதர்கள் ராமா என்று அனைவரும் சொல்ல, அப்போது விபீஷணனை ஆதரித்த ராமபிரான் ஒரு கதை மூலமாக வானர்களுக்கு உபதேசித்தார். என்ன இந்த கதை கேட்டிங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். அதன் மூலம் நம்ம நிறைய மனசை நம்ம மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு தகுதி நமக்கு கிடைக்கும். அதனால்தான் இந்த பதிவை நான் உங்களுக்கு எடுத்து சொல்லுகிறேன். என்ன, காட்டில் ஒரு நாள் வேட்டைக்கு சென்ற வேடவன் ஒருவன் 2 பட்சிகள் மரத்தில் நிற்பதை பார்த்து அதில் ஒரு பட்சியை வேட்டையாடி தன் இல்லத்திற்கு கொண்டு போய் சமைத்து சாப்பிட்டு விட்டான். அப்போது அதில் அந்த இணைந்த பட்சிகளை ஒன்று ஆண் பட்சி என்ன செய்தது, வேதனையுடன் இருந்தது. மீண்டும் இரவு வேடன் வேட்டைக்கு வந்தான். ஆனால் வேட்டையாட எதுவுமே இல்லை. பகலில் எந்த மரத்திலிருந்து பட்சியை வேட்டையாடினானோ அதே மரத்தின் அடியில் வந்து நின்றான். குளிர்காற்று கடுமையாக வீசியது. குளிரில் நடுங்க ஆரம்பித்தான். சுற்றியிருந்த சுள்ளிகளையும் சருகுகளையும் எடுத்து தீ மூட்டி குளிர் காய்ந்தான். அந்த மரத்தின் மேலே இருந்த ஆண் பட்சி இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டிருந்தது. பாருங்கள், வேடனை பார்த்து அது எந்த வித சாபமும் விடலை, எதுவும் செய்யலை, ஆனால் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. வேடுவன் குளிரில் நடுங்குவதை பார்த்ததோடு பசியில் தவிர்ப்பதை ஆண் பட்சி புரிந்து கொண்டு, அப்போது நாம் வசிக்கும் மரத்தை நாடி வந்த ஒருவர் பசியில் தவிக்கலாமா என்று நினச்சிட்டு அந்த பட்சி உரிய முறையில் விருந்தோம்பல் செய்ய எண்ணி அது அந்த மூட்டிய நெருப்பில் விழுந்து அவனுக்கு உணவானது. பார்த்துக்கங்க, எவ்வளோ அழகான ஒரு கதை பாருங்கள். எதுக்கு இது ராமபிரான் தெரியப்படுத்துகிறாது என்பதை பிறகு பார்ப்போம். இந்த கதையை கூறிய ராமபிரான் மேலும் தொடர்ந்தார். இந்த நிலைதான் எனக்கும், அந்த மரம்தான் நான் இருக்கும் இடம், அந்த ஆண் பட்சி தான் நான், அந்த பெண் பட்சி சீதா. வேடுவன் பறவையை கொன்று தின்றான். யாரு? ராவணனோ சீதையை கவர்ந்து சென்றான். கதையில் அந்த கொடூரமான வேடுவனை திரும்பி அந்த மரத்தின் அடியில் வந்து நின்றான். யாரு? விபீஷணன். ஆனால் இங்கோ அந்த கெட்ட ராவணனின் தம்பியான நல்லவனான விபீஷணன் வந்திருக்கிறான். தவிர செய்தவனாக இருந்தாலும் அவனே மனம் திருந்தி சரணாகதி அடைந்து விட்டதால் ஆதரிப்பதுதானே அறம் என்று சொல்கிறார் நம் ராமபிரான். அந்த வேடுவன் தனக்கு பசிக்கிறது என்று வாய் திறந்தே கேட்கவில்லை. ஆனால் அதை புரிந்து கொண்ட அந்த ஆண் பட்சி தன்னையே அவனுக்கு தந்தது. ஆனால் என்னை நாடி சரணாகதி அடைகிறேன் என்று வாய் திறந்து சொல்லி நிற்கும் விபீஷணனை நான் அங்கீகரிக்கவில்லை என்றால் அந்த ஆண் பட்சி இருந்த மனம் கூட எனக்கு இல்லையே என்கிற இழக்கு நேருமல்லவா என்றான். அதாவது ராமபிரானின் உபதேசம் நமக்கு எதை காட்டுகிறது? நமது குடும்பத்திலோ நட்பு வட்டாரத்திலோ உறவிகளில் வரிசையிலோ பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் வரலாம். செய்தவர்களே திரும்பி நம்மை நாடி வரலாம். பகை என்று பாராமல் மீண்டும் அன்பு செய்ய தவறுகிறோம் என்றால் மனிதனுக்கும் மற்ற ஜீவராசிகளுக்கும் என்ன வித்தியாசம்? மன்னிப்பு ஒன்றே நம்மை மகாத்மாவாக மாற்றுகிற ஒரு குணமாக இருக்கிறது என்று ராமபிரான் சொல்கிறார். இந்த உயரிய பண்பை உணர்த்துவதே ஆன்மீகம். எத்தனை பாவங்களை செய்திருந்தாலும் இனி மறந்தும் கூட செய்யக்கூடாது என்ற எண்ணத்துடன் இறைவனின் திருவடியை பற்றுங்கள். வாழ்வில் வளம் பெறும். நம்மை பக்குவப்படுத்துவதே பக்தி, செம்மையாக்குவதே ஆன்மீகம். வாழ்வை வளமாக்க அந்த வைகுண்ட வாசனின் திருவடியை பற்றுவோம். இதை தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? இப்போ
நம்ம குடும்பத்துலேயும் எவ்வளவோ நம்மளை அன்வான்டாக பேசியிருப்பாங்க, தப்பு தப்பாக பேசியிருப்பாங்க. நம்மளை எவ்வளவோ நம்மளை பார்த்து பணத்தாலையும் மனத்தாலையும் நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்களும் எவ்வளவோ இருக்கிறாங்க. ஆனால் அவங்க அதே வருந்தி திருந்தி வரும்போது நம்ம என்ன செய்யணும்? சரி போ, தொலைஞ்சி போகிறான் அப்படின்ட்டு நம்ம அவங்கள மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்வதுடைய பண்பு என்று சொல்லுகிறார் ராமபிரான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்க அந்த எப்பயோ ஒரு தப்பு செஞ்சுருப்பாங்க. அதையே நினச்சி அவன் வருந்துகிற காலத்தில் அவனை திருந்தி நம்ம பாதத்தில் உழுவுறப்ப கூட அவங்க, நீ அப்பா அவ்வளோ தப்பு செய்தல்ல, அதான் இன்றைக்கி நீ கஷ்டப்படுற, அதான் என் காலில் விழுவுற அப்படின்னு சொல்லிட்டு அவனை வெறுத்து ஒதுக்குறவங்களையும் நாங்கள் நிறையா பார்த்துருக்குறேன் என்னோடய வாழ்க்கையில். அப்படிலாம் நம்ம இருக்கவே கூடாது. அதாவது அவரவர் செய்த தவறுகளை அவரவரிடமே விட்டுவிட வேண்டும். நாம் அதை போட்டு நம் பாவ மூட்டையை அவங்கள்ட்ட நம்ம சேர்த்துக்கக்கூடாது. அதனால தான் சொல்கிறது, யாரையும் நமக்கு நம்ம கடமையை மட்டும்தான் செய்யணும். பலனை கிருஷ்ண பரமாத்மா டிக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதான் நம்ம அதனால் இன்னொருத்தவங்க செய்வாங்க, இன்னொருத்தவங்க அதை சொல்லுவாங்க, இதை சொல்லுவாங்கன்னு நம்ம நினச்சி நம்ம ஒருத்தவங்களுக்கு நல்லதும் செய்யக்கூடாது, கெட்டதும் செய்யக்கூடாது. நம் மனசில் நம்ம இறைவன் குடிக்கொண்டிருந்தால் நாம் அனைவருக்கும் நல்லதை மட்டும்தான் நினைக்க வைப்பார் நம் தெய்வம். ஓகேவா? அதற்கு தான் இந்த கதையை நான் எடுத்து ஒரு மோட்டிவேஷனாக சொல்லுகிறேன். எவ்வளோ அழகாக ராமபிரான் சொல்லியிருக்கிறாங்க பார்த்தீங்களா? அதான் சொல்லுவேன், ஒரு நாளைக்கு 7 நிமிஷம் கேளுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். வாழ்க வளமுடன். ஹரே கிருஷ்ணா.